அதாவது கொள்கையாக ஒன்றிணைந்து இருக்கிறோம் 205 அப்படின்றது இலக்குன்ற அடிப்படையில் எல்லாருமே எங்ககிட்ட வந்து இணையறாங்க. யார் அந்த தரப்புக்கு போலியே இங்கே தானே வர்றாங்க அப்படின்ற வாதங்கள். இல்ல இன்னைக்கு ரொம்ப டெஸ்பிரேஷன் இருக்கு அப்படின்னு பாக்கணும். ஏன்னா கொள்கை அப்படின்னு எடுத்தாக்க வேற வழி இல்ல, இங்க போய் தானே ஆணுங்கிற மாதிரியான ஒரு சில கட்சிகள் சில நிலைமைகள் இருக்கு இல்லையா. காங்கிரஸுக்குமே கூட அந்த மாதிரி தாங்கள் வளரணும் இந்த மாநிலத்துல எதிர்பார்த்தா அந்த இதுவுமே நிலைமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது வேற வழி இல்ல, அதிமுக பக்கம் தான் போயாகணும், சரி திமுக பக்கம் தான் போயாகணுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க வாஷிங் மிஷின் தமிழ்நாட்டுல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. கடந்த இந்த தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை பத்தி நம்ம முதல்வர் எப்படி எல்லாம் பேசினார், பரப்புரை எப்படி எல்லாம் நடத்தப்பட்டதுங்கிறதெல்லாம் பாக்குறோம். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு அவரை மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தாங்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சோ இங்க வாஷிங் மிஷின் வந்து தமிழ்நாட்டிலையும் சிறப்பாக தான் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் பாயிண்ட் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவர் சொன்னாரு, அதாவது இனிப்பு போல இருக்காங்க, அவங்க வந்து எறும்பு போல எல்லாம் கூட்டணி வராங்க. இல்ல, அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் எறும்புகள் எல்லாம் அவங்க விட்டில் பூச்சிகள். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அவங்களுக்கு வேற இடத்துல தனியா போய் நிக்க முடியாது, ஏன்னா பணபலம் கிடையாது. பணம் யாரு செலவு பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், கொடுக்கறத வாங்கிக்க வேண்டிய நிலைமையில வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் தள்ளப்பட்டு அப்படி குறைச்சு கொடுத்தாலும் அந்த கூட்டணி பக்கம் போறேன்னு தானே போறாங்க அப்படின்றாங்கல்ல. வேற வழி கிடையாது. ஆமாங்க, இப்ப என்னன்னா இப்ப நீங்க எல்லாம் 4.5 வருஷமா நீங்க வந்து ஒரு கூட்டணியில இந்த பக்கம் பாஜக இருக்கனால அவங்களால இந்த பக்கம் வர முடியல உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை போல மிரட்டி கூட்டணி சேர்த்தல நாங்க சார் வாங்க, இல்லைன்னா உள்ள நீங்க உங்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா வரலாறு எங்களுக்கு தெரியும் சார். ஒரு டிவி மேல வந்து உள்ளுக்குள்ள மேல ரைடு கீழே வந்து நெகோசியேஷன் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தா காங்கிரஸ் எப்படி ஆயிடுச்சுங்கிறதும் இருக்கு, விட்டுருங்க. அதனால அதுவும் வேற விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது வந்து நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்பரேஷன், வேற எதுவா இருந்தாலும் கொடுத்தா என்ன சொன்னாங்க, ஒரு கட்சியில பாருங்க 5 சீட் எதிர்பார்த்து போனோம், 4 ஆணும் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் கடந்த முறை கொடுத்த 3 ஆணும் இல்ல 2 கொடுத்தாங்க, நாங்க சந்தோஷமா இருக்கோம். அப்புறம் அதுக்காக வந்து ஒரு கீழே விழுந்தாலும் மீசையர் மண் ஓட்டலன்னா அந்த ஒன்றுக்காக வேணா நீங்க வந்து பாண்டியில கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் என்ன, அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் நம்ம பார்க்க போறோம். 6 சீட்டு கொடுத்தாங்க விசிகாக்கு, அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு கொடுத்தது +20 +24 25 சீட்ஸ் வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி எத்தனை கொடுக்க போறாங்கிறதுலாம் இனிமே பொறுத்து இருந்தா நம்ம பார்க்க போறோம். இப்போதா வரைக்கும் தேமுதிக வேற உள்ள வந்திருக்கு. சோ தேமுதிகக்கு சீட்டு கொடுக்கறத வந்து ஆக மொத்தம் அவங்களோட திமுகவின் எக்ஸிஸ்டிங் சீட்ஸ்ல இருந்து கொடுக்காம இங்க கூட்டணி கட்சிகளுடைய ஷேர்ல இருந்து தான் எடுத்து போட்டு கொடுக்குறாங்கிறது நிதர்சனமான உண்மைங்கிறது இது மூலமா தெரிய வருது. அது மாதிரி சிங்கிள் பார்ட்டி இது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கொங்கு இந்த கட்சி வந்து தனியரசு அவர்கள் வந்து அங்க போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு இந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணி போயிருக்காருனாக்க ஓகே, அந்த கூட்டணி திடீர்னு எல்லாரும் போறாங்க, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னாக்க சரி, அது அவருடைய தனிப்பட்ட சாய்ஸ். ஆனா அங்க போய் என்ன பேசுவாரு, மதவாத சக்தியும் பேசுவாரு. ஏன்னா முன்னாடி இருந்த கூட்டணி தெரியல. இல்ல சார், ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியில இருக்கவங்கள தனித்தனியா நம்ம விமர்சனம் சொல்றதுன்னா சொல்லலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியில கட்சிகள் கூட்டணி பலமா இருக்கு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் தானே உருவாகி இருக்கு. இல்ல இதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், விஜய நம்பி யாரும் போறதுக்கு ரெடியா இல்ல. விஜய் ஊறுகாயாக்கு காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதுன்றது பாயிண்ட் நம்பர் 2. மூணாவது விஷயம், விசிகா கட்சி போன்ற விசிகாவின் தலைவர் வந்து கடந்த காலங்களில் தெளிவா பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா, அவர் கரெக்டா சொன்னார், ஏங்க நாங்க தனியா மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இதுல ஒரு காலத்துல எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்த கட்சிகள், கம்யூனிஸ்டா இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம், அதே மாதிரி வந்து விசிகாவாக இருக்கலாம். ஆமா சார், இன்னைக்கு நிலைமை வந்து எங்க வந்து எங்களுக்கு வெற்றி அப்படின்றதுல நாங்க கூட்டணியா இருக்கோம் அப்படின்றாங்கல்ல. அந்த ஒரு உதாரணம், அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி எல்லாருடைய நிலைமை வீக்காய் போச்சு. வேற வழி கிடையாது. அவங்க ஒரு தரப்பை மட்டும்தான் சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதனால் வேற வழி இல்ல. அரசியல் அந்த என்ன சொல்றது, சர்வைவபிலிட்டி அப்படிங்கறத வைத்துக்கொண்டு அந்த பேசிஸ்ல தான் இவங்க இங்கே வந்து போய் இணைய வேண்டியது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, சகோதரர் திருமா அவர்கள் வந்து சொல்லும் போது கடந்த காலத்துல ஒரு விஷயம் சொன்னார், நாங்க அது மக்கள் நல கூட்டணி ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருதுருவ பாலிடிக்ஸ் தான் எடுபடும் என்பதை கையை சுட்டு கொண்டு உணர்ந்து கொண்டோம்.
அதனால எங்களுக்கு வேற வழியில இனிமேல நாங்க வந்து மூணாவது அலையன்ஸ்ங்கிறத நோக்கி எல்லாம் போகவே மாட்டோம். மூன்றாவது அலையன்ஸ் அவங்க வேணான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதற்காக அதிமுக தரப்புக்கு வரணும்னு அவங்க நினைக்கல. திமுகல 2019 அதுக்கு முன்னாடி இருந்து அந்த நிலைப்பாடு அப்படியே தொடருது இல்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன், அதிமுக என்ன அதிமுக கிட்ட கடந்த இதுல வந்து தேர்தலுக்கு அப்புறமான நிலை இது என்னென்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்க மதவாத சக்திகளுடன் கூட்டு வச்சுட்டீங்க, மதவாத சக்திகளுடன் கூட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னதுனால அதிமுக கடந்த காலங்கள்ல அதை நம்பி திமுகவுடன் அதன் உறவை பிரித்து கொண்டு அதுக்கு பதிலா எஸ்டிபிஐ என்ற கட்சியை கொண்டு வந்து அந்த எஸ்டிபி மதவாதம் இல்ல, நாங்க வந்து மத சார்பற்றவர்கள்னு சொல்லி ஒரு உண்மையான, அதாவது இமேஜினரி ஒரு ஓட்டு பேங்க்குக்காக உண்மையான ஒரு ஓட்டு பேங்கை விட்டுட்டு எல்லா தேர்தலையும் அவங்க எந்த மாதிரியான தோல்வியை சந்தித்தார்கள்ங்கிறத பாக்குறோம். அப்போ ரியலைஸ் பண்ணாங்க அலையன்ஸ்ங்கிறது உண்மையான அலை யாரு, இது எல்லாம் இமேஜினரி ஓட் பேங்க், என்ன இருந்தாலும் சிறுபான்மை வாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அப்புறம் ரிலீஜியஸ் அப்ரோச்சுங்கிறத தான் எடுக்கிறாங்க. அதாவது அரசியல் மதவாதம்ங்கிறத தெளிவா எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. இப்ப திமுக அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இந்த பக்கம் அதிமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், இந்த பக்கம் இத்தனை கட்சிகள் இருந்தாலும் நாங்க தொகுதி பங்கிட ஸ்மூதா நாங்க நகர்த்திட்டு இருக்கோம், அது வந்து எல்லாருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு எங்களுக்கும் வேற வழியில அதனால கூட்டணி நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம வந்து ஃபைனலைஸ் ஆகுங்கிறதுல மாற்ற கருத்துலாம் கிடையாது. இப்ப விஷயம் என்னன்னாக்க, அப்போ நாங்க அந்த மாதிரி ஒரு பிரேக் ஆனப்போ நாங்க மதவாத சக்தி பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னு சொன்னப்போ நான் என்ன கேக்குறேன், பிசிக கட்சி போய் வந்து அதிமுகவுக்கு வந்து உடனே வந்து சப்போர்ட் கொடுத்தாங்களா? நல்ல கம்யூனிஸ்ட் போய் அதிமுகவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களா? கடந்த காலங்கள்ல எல்லாம் அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. உடனே போய் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? உடனே அப்பவும் வந்து விமர்சனம் வைத்தது, நீங்க வந்து அடிமை கட்சி, இல்லைன்னா நீங்க வந்து நீங்க மக்கள் நலத்துக்கு எதிரானவர்கள், அப்படி இப்படி பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணாங்களே தவிர உண்மையாக வந்து ஆடு நிறைய ஓனா எழுதுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஆச்சு. அதை புரிந்து கொண்டதுனால அதிமுக நம்ம வந்து தவறு செய்து விட்டோம், என்ன இருந்தாலும் நம்ம பிரைமரி பார்ட்டினா கூட நம்ம அலையன்சஸ் விட்டுறக்கூடாதுங்கிறது எல்லா அலையன்ஸையும் இழுத்து கொண்டு வந்து இந்த வாட்டி ஒரு முறையான இதை கட்டமைச்சிருக்காங்க. தேமுதிக இப்ப லயபிலிட்டி ஆகி போச்சு, அதனால போனா பரவாயில்லங்கிறதுனாலதான் விட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. தேமுதிக இந்த 6 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த 6 சீட்டுக்கான ஓட் ஷேரை கொண்டு வர போறாங்க. அவங்க அப்படி பார்த்தாக்க எத்தனை சீட்டு அவங்க கடந்த காலங்களில் ஜெயிச்சிருக்கணும், அவங்களால அவங்க ஒரே ஒரு முக்கியமான ஒரு இந்த எம்பி தொகுதிக்கு கொடுத்தாங்க, அதை கூட முறைப்படியா அவங்களால வெற்றி பெற முடியலங்கிறது. சார், இந்த முறை தேர்தல் பல முனை போட்டியா இருக்க போறது. ஒவ்வொருத்தையும் எந்தெந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதையெல்லாம் விட்டு விடக்கூடாது. வெற்றி வாய்ப்புக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தானே ஒரு கட்சி செய்யும். அப்படித்தானே ஒவ்வொரு தேனும் பாலும் ஓடும்போது இல்ல நான் கேக்குறது, தேனும் பாலும் ஓடுகிறது. நாங்க வந்து மக்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு 5000 கொடுத்தது வரைக்கும் அத்தனையும் பேசினாங்களே. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் இருந்தா எத்தனை முறையா இருந்தாங்க, அதுவும் பேசும்போது முதல்வர் லேட்டஸ்டா பேசினாரு ஒரு மீட்டிங்ல, பல முறையாக இருக்கலாம், அந்த அத்தனையும் வந்து பலம் பொருந்திய இதுவாக இல்லை, போட்டியாக இல்லைன்னாரு அவங்கள்ட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்க பலமா இருக்கோம், தனியாக நின்று ஜெயிச்சுட்டு போலாம், கூட்டணி கட்சிகள் எல்லாம் சீட்டெல்லாம் விட்டு கொடுத்துடலாம், எல்லாம் திமுக போராடுகிறது, பயணப்பட்டவங்க கைவிட முடியாது. இல்ல கைய விட வேணாங்க, நாம தேவைக்காக சொல்லிட்டு எங்க சீட்டு தரேன்னு சொல்லிட்டு விடுறாங்க, விட முடியாது. நாங்க எல்லாத்தையும் நாங்க அனுசரிச்சு சொல்றேன், எல்லாருக்கும் திராவிட மாடல எல்லாருக்கும் எல்லாம், எங்களுக்கு மட்டுமல்ல சொன்னேன். அப்ப ஆட்சியிலையும் பங்கு கொடுத்துருங்க எல்லாருக்கும். எல்லாம் சார் சில கொள்கைகள் இருக்கு, எங்க கொள்கையை நாங்க விட முடியாது. என்ன கொள்கை? வரேன் கட்சிக்கு மட்டுமே ஆட்சி, குடும்பத்துக்கு மட்டுமே கட்சி, இதுதான் கொள்கையா?